தோல்விகளால் உங்கள் கதவுகள் அடைக்கப்படும் போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒரு சாதாரண படகோட்டியின் மகனா பிறந்து வறுமையோட பிடியில நியூஸ் பேப்பர் வித்து தான் ஆசைப்பட்ட பைலட் வேலைய நூல் இழையில இழந்து நின்ற ஒரு மனிதன் இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்களோட இதயங்கள்ல ஏவுகணை நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அவரிடம் இருந்த அந்த ரகசியம் என்ன? அவர் தோல்விகளை கண்டு ஓடல, மாறா அந்த தோல்விகளையே தன்னோட அக்னி சிறகுகளா மாத்திட்டாரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஸ்பயர் ஆனோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அக்னி சிறகுகள் புக்ல இருந்து உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் அந்த ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களிடம் இருக்கும் சிறகுகளை விரித்து பறக்க நீங்கள் தயார்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் படி, கனவு காண்பது. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே நிஜமான கனவு. கலாம் அவர்கள் சிறுவனா இருந்தபோது ராமேஸ்வர கடற்கரையில உட்கார்ந்து பறவைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ நானும் ஒரு நாள் வானத்துல பறக்கணும் அப்படின்னு கனவு கண்டார். அந்த ஒரு கனவு தான் அவரை ஒரு படகோட்டியின் மகன்ல இருந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா மாற்றுச்சு. ஒரு சாதாரண சிறுவனுடைய கனவு தேசத்தின் தலை எழுத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு அவர்தான் சாட்சி. ரெண்டாவது, வறுமை ஒரு தடையல்லன்னு சொல்றாரு. உங்களிடம் அக்னி சிறகுகள் உள்ளன, அவற்றை விரித்து பறக்க தொடங்குங்கள், வானம் உங்களுக்கு வசப்படும். வசதி இல்லாதது உங்க வளர்ச்சியை தடுக்காது, உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும்னு சொல்றாரு. கலாமோட குடும்பம் ரொம்ப வசதி படிச்சதெல்லாம் இல்ல. அவரு படிக்கணும்னா காலையில 4 மணிக்கு எழுந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கிருந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஊர் ஃபுல்லா அவரு போய் நியூஸ் பேப்பர் போடணும். அந்த சின்ன வயசுலயே அவர் உழைப்புக்கு ஒரு சுமையாக பார்க்காம தன்னோட இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாகத்தான் அந்த உழைப்பை அவர் பார்த்தாரு. மூணாவது என்ன சொல்றாருன்னா, தோல்வியிலிருந்து கத்துக்கங்கன்னு சொல்றாரு. தோல்வி என்னை ஒருபோதும் வீழ்த்தாது, ஏனென்றால் என் வெற்றிக்கான தீர்மானம் அத்தனை வலிமையானது அப்படின்னு சொல்றாரு. தோல்விங்கிறது முடிவல்ல, அது வெற்றியை அடைவதற்கான ஒரு அனுபவம். 1979 கலாம் தலைமையில விண்ணில் ஏவப்பட்ட அந்த SLV-3 அப்படிங்கிற அந்த ராக்கெட் டெக்னிக்கல் ஃபால்ட்னால வங்காள விரிகுடா கடல்ல விழுந்துருது. பல வருஷம் உழைப்பு வீணாயிடுச்சு அப்படின்னு அவர் அதை ஃபீல் பண்ணல. அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றதான் அவர் பார்த்தாரு. அடுத்த ஒரே வருஷத்துல, அதாவது 1980 அந்த ஃபால்ட் எல்லாம் சரி பண்ணி அடுத்த ராக்கெட்டை வெற்றிகரமா விண்ல செலுத்தி உலகையே வியக்க வச்சாரு. நாலாவதா அவர் சொல்றது சிறந்த தலைமை பண்புன்னு. ஒரு தலைவன் என்பவன் வழியை அறிந்தவனாகவும் அந்த வழியில் நடப்பவனாகவும் அந்த வழியை மற்றவர்களுக்கு காட்டுபவனாகவும் இருக்க வேண்டும்னு சொல்றாரு. தோல்வி வரும்போது பொறுப்பேற்றுக்கொள், வெற்றி வரும்போது புகழை மற்றவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுதான் அது. SLV-3 தோல்வி அடைஞ்சப்போ இஸ்ரோ தலைவரா சதீஷ் தவான் இருந்தாரு. அவர் செய்தியாளர்களை எல்லாம் சந்தித்து அந்த தோல்வி என்னோட பொறுப்பு அப்படின்னு ஏத்துக்கிறாரு. ஆனா அடுத்த வருஷமே அது வெற்றி பெற்ற போது கலாம மேடைக்கு அனுப்பிச்சு அந்த பெருமைய அவர் அடைய செய்யறாரு. இத பார்த்த கலாம் தானும் ஒரு தலைவரா உயர்ந்த போது இதே முறைய பின்பற்றி தன்னோட குழுவினரையும் ஊக்கப்படுத்தினாரு. 5வது பாயிண்ட், வாய்ப்புகள் நழுவும் போது துவண்டு விடாதீர்கள்னு சொல்றாரு. நம்பிக்கை நிறைந்த ஒருவன் தோல்விக்கு பிறகும் முயற்சியை தொடர்கிறான், அந்த முயற்சியே அவனை வெற்றியாளனாக மாற்றுகிறதுன்னு சொல்றாரு. ஒரு கதவு மூடுனா மற்றொரு சிறந்த கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். கலாமோட உண்மையான ஆசையே இந்திய விமானப்படையில பைலட் ஆகணும்னு தான். அதுக்கான இன்டர்வியூல அவர் கலந்துக்கிட்டு 9th பிளேஸ் பிடிக்கிறாரு. ஆனா 8 பேருக்கு மட்டும்தான் வேலையே. தன்னோட கனவு சிதைஞ்சிருச்சே அப்படின்னு அவரு முடங்கி போயிடல. அதுக்கப்புறம் அவரு DRDOல சயின்டிஸ்டா சேர்றாரு. அவரு அங்க விமானம் ஓட்டுபவரா ஆகல, ஆனா அந்த விமானங்களையே தயாரிக்கிற ஒரு விஞ்ஞானியா உயர்ந்தாரு. அடுத்து அவர் சொல்ற 6வது பாயிண்ட், அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வேணும்னு. உங்களை நீங்கள் நம்பினால் உலகம் உங்களை மதிக்கும்னு சொல்றாங்க.
ஏவுகணை தயாரிப்புல இந்தியா மற்ற நாடுகளை எல்லாம் சார்ந்து இருக்கும் போது நாமே சொந்தமா தயாரிக்க முடியும்னு கலாம் உறுதியா நம்பினாரு. வெளிநாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் இந்தியாவால இது முடியாது அப்படின்னு கிண்டல் செய்த போது கூட தன்னோட நம்பிக்கையை அவரை கைவிடாம பிருத்வி, அக்னி அந்த மாதிரி ராக்கெட்களை உருவாக்கி இந்தியாவை ஒரு வல்லரசு நாடா மாற்றி காட்டினார். அடுத்து அவர் சொல்றது நேர மேலாண்மை மற்றும் அர்ப்பணிப்பை பத்தி சொல்றாரு. உங்கள் வேலையை நீங்கள் நேசித்தால் நீங்கள் ஒரு நாள் கூட உழைக்க வேண்டியதில்லை, அது ஒரு கொண்டாட்டமா மாறிடும்னு சொல்றாரு. செய்யும் வேலையில உங்களுக்கு முழுமையா நீங்க ஒப்படைச்சா காலம் உங்களுக்காக பணியும்னு சொல்றாரு. ஏவுகணை திட்டங்கள் எல்லாம் நடக்கும்போது கலாம் வார கணக்குல வீட்டுக்கு போகாம லேப்லயே தங்கிடுவாராம். ஒரு முறை அவரோட தங்கச்சி திருமணத்துக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு அவர் வேலையில மூழ்கி இருந்திருக்காரு. அந்த தீவிரமான அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு சுவரா இருக்க பல ஏவுகணைகளை உருவாக்கியிருக்கு. அடுத்து இறுதி வரை கற்றல். கல்வி என்பது உங்களை சிறந்த மனிதனாக மாற்றும் ஆயுதம். கற்கும் ஆர்வம் இருக்கும் வரை நீங்கள் என்றும் இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. மரணம் வரை ஒரு மாணவனாக இருப்பதே உண்மையான சாதனையாளன் இல்லையா? ஜனாதிபதி பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் கலாம் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனா அவரு திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்க தான் போயிருக்காரு. அவர் உயிர் பிரிந்த அந்த கடைசி நிமிடம் கூட மேடையில நின்று மாணவர்களோட உரையாடி கொண்டேதான் இருந்தது. கற்றலை நேசித்த ஒரு மனிதனுடைய உன்னதமான முடிவு அது. ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வெறும் ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு முறை சொல்றாரு, இந்த உலகம் உங்களை மற்றவர்கள் போல மாற்ற ஒவ்வொரு நொடியும் முயற்சி செஞ்சு கொண்டேதான் இருக்கும். ஆனா நீங்களாகவே இருப்பதுதான் நீங்க செய்யற மிக பெரிய சாதனைன்னு சொல்றாரு. வறுமை, தோல்வி, ஏளனம் இது எல்லாமே உங்கள் கனவுகளை தடுத்து நிறுத்த முடியாது. ராமேஸ்வரத்தின் ஒரு சாதாரண சிறுவனால அக்னி சிறகுகளை விரித்து பறக்க முடியும் என்றால் உங்களாலையும் முடியும். உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. சூரியனை போல் நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல் எரிய தயாராக இருங்க. உங்கள் சிறகுகள் மீது நம்பிக்கை வைங்க. வானம் உங்கள் வசப்படும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கலாம் ஐயா சொன்ன எந்த பாடத்தை பின்பற்ற போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு உத்வேகமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இது இன்ஸ்பயர் அனு.